அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசாங்கம் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டத்தின் மூலமாக ரூ. 18,000 குடுக்குறாங்க. இந்த ரூ. 18,000 நம்ம எப்படி வாங்கணும்? அது எப்படி ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி எப்படி நம்ம செக் பண்ண முடியும்? உங்களோட ஸ்டேட்டஸ் என்னன்றதை செக் பண்ண முடியும். இதுவரைக்கும் நான் வாங்கியிருக்கேன் சார். எனக்கு ரூ. 6,000 மட்டும் தான் சார் வந்திருக்கு. மற்ற அமௌண்ட்லாம் வரல சார். நான் எங்கே போய் புகார் சொல்லலாம் சார்? எனக்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே வரல சார். நான் எங்கே போய் புகார் சொல்லலாம் சார்? என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் புகார் தெரிவித்து ஒரு நண்பருக்கு கிடச்சிருக்கு. அவங்களுக்கான டீட்டெயிலும் அப்டேட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக்மி 3.1 சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் புதிய அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து புகார் அளிப்பதற்கு ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெல்ப்லைன் நம்பர் கால் பண்ணினாக்கா டெஃபினட்டாக கால் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னா, மெயில் இருக்குல்ல, இமெயில் ஐடி ஒன்று இருக்குது. அந்த இமெயில் ஐடியில் நீங்கள் புகார் அளிக்கலாம். புகார் அளிப்பதற்கான அந்த கண்டென்ட்டு அது கூடயே சேர்த்து ஒரு ஆர்சிஹெச் கார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்சிஹெச் கார்டை ஃபோட்டோ எடுத்து அதுவும் அப்லோட் பண்ணி மெயில் மூலமாக சென்ட் பண்ணுங்க. நாங்கள் மெயில் சென்ட் பண்ணோம். எங்களுக்கு 2 நாளில் ரிப்ளை கிடச்சிது. இதுதான் என்னோடய மெயில் ஐடியில் நான் சென்ட் பண்ண டீட்டெயிலு. இது மாதிரி 18 வாரம் ஆகுது. 5 மந்த்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எனக்கு எந்த ஒரு கிட்டும் கொடுக்கல, பணமும் கொடுக்கல சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணேன். உடனடியாக அவங்க பார்த்துட்டு உடனடியாகவே ரிப்ளை பண்ணாங்க. அவங்க ரிப்ளை பண்ணதை பார்க்கலாம். உடனே ரிப்ளை பண்ணாங்க. டியர் சார் அண்ட் மேடம், சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஆஃப்டர் த ஸ்டாக் அரைவ் கிட் வில் பி ப்ரொவைட் வில் ஸ்டாக்னு சொல்லியிருக்காங்க. வி ஸ்போக் யுவர் விஹெச்என்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வில்லேஜ் ஹாஸ்பிட்டல் நர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஷி வில் கால் யூ மேம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வந்து அப்டேட் உடனே கொடுத்துட்டாங்க. நாங்கள் அப்ளை பண்ணது மெயில் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் 24 டிசம்பர் 24 பண்ணோம். காலையில் பண்ணோம், மாலையில் எங்களுக்கு ரிப்ளை கொடுத்தாங்க. எனக்கு 25 கிட்டு கொடுத்துட்டாங்க. 31 பணமும் வர வைக்கப்பட்டது. இதுதான் அவங்க கொடுத்துருக்க மிகப்பெரிய அப்டேட். நீங்களும் அந்த மெயில் ஐடிக்கு சிம்பிளாக ஒரு மெயில் ஐடி அனுப்புங்க. அந்த மெயிலையே நான் என்ன எழுதணும் அந்த கண்டென்ட் அப்படியே கொடுக்குறேன். உங்களை அந்த கார்டை வந்து ஃபோட்டோ எடுத்து அதோட அட்டாச் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஆன்லைனில் நம்ம ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணலான்றதை பார்க்கலாங்க. ஆன்லைன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பிக்மி ஆப் போர்ட்டல் ஆப்புன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இது கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிங்க. இது டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஆர்சிஹெச் கார்டு போட சொல்ல உங்கள் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த மொபைலை கையில் வச்சிங்க. அதுக்கு தான் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லாகின் ப்ராசஸ் பண்ணிவிடும். இல்லை சார், நான் இப்போ தான் சார் ரெஜிஸ்டர் பண்ணணுன்னாலும் ஆன்லைன்லேயே நீங்களே கூட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் இந்த போர்ட்டல் மூலமாக. ஃபஸ்ட்டு நம்ம அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். ஓப்பன்னு கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வெப்பேஜ் அந்த அப்ளிகேஷன் இப்படி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷனில் கண்டினியூன்னு கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூவில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், தமிழ் அண்ட் இங்கிலீஷு. உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ சூஸ் பண்ணிங்க. நான் லாங்குவேஜ் தமிழ் கொடுத்துருக்கேன். அங்கே ரெஜிஸ்டர் பண்ண சொல்ல கொடுக்கப்பட்ட மொபைல் நம்பரை இங்கே டைப் பண்ணுங்கள். கரெக்டாக டைப் பண்ணுங்கள். அப்போ தான் ஓடிபி வந்தால் தான் உங்களால் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். மொபைல் நம்பர் நான் டைப் பண்ணிடுறேன். டைப் பண்ணிவிட்டு கெட் ஓடிபின்னு கொடுக்குறேன். ஓடிபி வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு ரிசீவ் ஆயிடுச்சுன்னா அந்த ஓடிபி நம்பரை இங்கே டைப் பண்ணுங்கள். இந்த ஓடிபி நம்பர் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் உள்ளே போயிடும். உங்களோட போர்ட்டலுக்குள்ளே போயிடும். உங்களோட பெயர் என்னன்றதை டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அவங்களோட பெயர், பிறந்த தேதி, எத்தனை மாதம் ஆகிருக்குன்றதை டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. மகப்பேறு நிதியுதவி திட்டத்தின் நிலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. செக் நவுன்னு இருக்கும் பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட பர்சனல் டீட்டெயில் சொல்லியிருப்பாங்க. பதிவு தகவல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கனாக்கா 2வது மாதத்தில் முதல் பெட்டகம் வழங்கப்படும். ரூ. 2,000 பெட்டகம் வழங்கப்படும். 3வது மாதத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா ரூ. 6,000 வங்கி கணக்கில் பணம் வர வைக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்கள் உதவித்தொகை இப்போ ஜூன் 24 வர வைக்கப்பட்டதுன்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட ஸ்டேட்டஸை இது போல் தெரிஞ்சுக்கலாம். உங்களோட திட்டம் வந்து நிலை என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நான் முதல் பெட்டகம் வாங்கிட்டேன். ரூ. 2,000 பெட்டகம் டேட்டு டைம் கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து ரூ. 6,000 நிதியுதவியும் வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டு விட்டது சொல்லிட்டாங்க. இதுக்கடுத்து எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா 6 மாதம் கழித்து 2வது பெட்டகம் கொடுப்பாங்க. மொத்தத்தில் ரூ. 8,000 காசு உங்களுக்கு 10,000 பொருள் கொடுத்துருவாங்க. மீதி 18,000 8,000 மீதி எப்போ கொடுப்பாங்கன்னா, குழந்தை பிறந்தவுடன் அவங்களுக்கு ரூ. 6,000 கொடுப்பாங்க. குழந்தை பிறந்து 9 மாதம் ஆனதுக்கப்புறம் ஒரு ரூ. 2,000 கொடுப்பாங்க. மொத்தம் 18,000 இப்படி தான் கொடுப்பாங்க. இந்த ரூ. 6,000 நான் இது வரைக்கும் வாங்கிட்டேன். ஃபஸ்ட்டு ரூ. 6,000 வாங்கிட்டேன். செகண்ட் ரூ. 6,000 வந்து பார்த்திங்கனாக்கா அரசு மருத்துவமனையில், அதாவது அரசு அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனையில் பிரசவம் பார்த்தா மட்டும்தான் இந்த ரூ. 6,000 வரும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ப்ரைவேட்டில் பார்த்தா கிடைக்காதுன்றாங்க. இந்த மெத்தடில் தான் நீங்கள்
அதாவது தனியார் மருத்துவமனைகள பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பணம் வர வைக்கப்படாது. நீங்க அரசு அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகள், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஜிஹெச்ல பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு 2வது ரூ. 6,000 வர வைக்கப்படும். 9வது மாதம் தடுப்பூசி போட்ட உடனே அவங்க வில்லேஜ் ஹாஸ்பிட்டல் நர்ஸ் வந்து அப்டேட் பண்ண உடனே அந்த மீதி இருக்கிற ரூ. 2,000 உங்கள் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும். இது மாதிரி தான் ரூ. 18,000ல ரூ. 14,000 வங்கி கணக்கில் காசாக வர வைக்கப்படும். மீதி ரூ. 4,000க்கான அரசு பெட்டகம் கொடுப்பாங்க. அந்த பெட்டகத்தை இதுதான் ப்ரொசீஜரு. இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.